வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம முக்கியமான இந்த சர்வேலன்ஸ் பத்தி சில நேரங்கள் அலர்ட் வருது இல்லையா, சர்வேலன்ஸ் அலர்ட். அது இந்த குறிப்பிட்ட ஸ்டாக், அதாவது BEL பாரத் எலக்ட்ரானிக் அப்படிங்கிற கம்பெனிக்கு அந்த சர்வேலன்ஸ் அலர்ட் இருக்கு. நம்ம எப்படி இந்த மாதிரியான ஸ்டாக் உள்ள என்ட்ரி ஆகுது? ஏன்னா லாஸ்ட் டைம் கூட நான் வந்து வீக்லி பர்ச்சேஸ்ல BEL வந்து ஒரு கணிசமான நம்பர்ஸ் நான் வாங்கியிருந்தேன். கரெக்டுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டாக் நான் வாங்கியிருந்தேன். அப்போ இது எப்படி வந்து இந்த மாதிரி சர்வேலன்ஸை நம்ம ஓவர்டேக் பண்ணுறது? அப்போ சர்வேலன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுறது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குமா அப்படின்னு தான் கமெண்ட் கேட்டிருந்தாங்க. நிறைய பம்ப் அண்ட் டம்ப் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பொதுவாகவே செபி வந்து 2 விதமான சர்வேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்று ASM, இன்னொன்று GSM. இதெல்லாம் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல BEL உடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ தட் அடுத்த லெவலுக்கு நம்ம இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் உடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 2015 1197 கோடி, அதாவது 1600 கோடி நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண ஒரு கம்பெனி. பொதுவாக ஒரு 10 வருஷத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்பவுமே இது வந்து அர்னிங் பர் ஷேரோ இல்லைனா நெட் ப்ராஃபிட்டோ 2 times 5 years ஒன்ஸ் வரணும். அப்போ 10 இயர்ஸ்க்கு வந்து 4 times வரணும் அப்படின்னு அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 timesக்கு மேலேயே இருக்கு இதோடைய ப்ராஃபிட். ஏன்னா இப்போ 6062 கோடி வந்து இவங்க நெட் ப்ராஃபிட்டாக இருக்கு. அடுத்தது இந்த கம்பெனியோட க்ரோத் லெவல் கீழே வந்து பாருங்க 16%, அதாவது ப்ராஃபிட் க்ரோத் வந்து CAGR 16% 10 வருஷமா பார்த்தீங்கன்னா, போன 5 வருஷமா பார்த்தீங்கன்னா 24, போன 3 வருஷம் பார்த்தீங்கன்னா 27. அந்த அளவுக்கு இதோடைய ப்ராஃபிட் க்ரோத் இருக்கு. இது முக்கியம். ஏன்னா ஒரு ஷேர் பிரைஸ் வளர்ந்தா மட்டும் ஒரு ஸ்டாக்கை வாங்கணுமானா நோ, அதோடைய ஃபண்டமெண்டலும் சேர்ந்து வளரும் பொழுது தான் அது ஆரோக்கியமான வளர்ச்சின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த பாயிண்ட். அடுத்த ஸ்டாக் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா மீன் டைம் 10 வருஷமா பார்த்தீங்கன்னா 29% CAGRலேருந்து உங்களுக்கு இது கண்டினியூஸ் க்ரோத்தை கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ இவங்களோட ROI போன 5 வருஷம் 10 வருஷம் 3 வருஷம் ROI எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 20 25 28 அந்த ரேஞ்சுக்கு மேலே அப்படி தான் இருக்குது. அப்போ இப்போ இந்த மாதிரியான கம்பெனிஸை பொதுவாக மக்கள் விடுவாங்களா? அப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ஏன் சர்வேலன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ASMனா என்ன, GSMனா என்ன, ஏன் இந்த சர்வேலன்ஸ் செபியால விதிக்கப்படுது, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா. ASM அப்படிங்கிறது வந்து ஒரு அடிஷ்னல் சர்வேலன்ஸ் மெஷர் அப்படிங்கிறது தான். அந்த கம்பெனி ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் உடைய கம்பெனியாக இருக்கும். ஆனாலும் அதுக்கு வந்து ஓவராக அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து அப்நார்மல் ஸ்டேஜுக்கு வளரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ASM இதுவரை லாக் பண்ணுவாங்க. அப்படி லாக் பண்ணும்போது உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த இன்ட்ராடே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. இந்த MTF இன்ட்ராடே இந்த மாதிரி விஷயம் லாக் ஆகிடும். அப்படி லாக் ஆகிடுறது எதுக்காகன்னா டெலிவரி மட்டும்தான் எடுக்கணும், ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன் இது வேகமாக போகுது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. சில நேரங்களில் அப்பர் சர்க்கியூட்டில் கூட இது மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஓவர் ப்ரைஸ் அதிகமாக வருதோ இல்லை ஓவராக ஏதாவது ஒரு ஸ்லெட்ச் இருக்குன்னா இது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனிக்கு ASM சர்வேலன்ஸ் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. இது ஒன்று உங்களுக்கு புரியுதா? ஓகே. அதனால இந்த கம்பெனி அப்போ ASM கொடுத்துட்டாலே இது வந்து மோசமான கம்பெனியா அப்படின்னா கிடையாது. அது ஜஸ்ட் அந்த ப்ரைஸை வந்து யாரும் மேனிபுலேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த ASM அப்படிங்கிறது. அடுத்தது GSM அப்படிங்கிறது கிரேடட் சர்வேலன்ஸ் மெஷர். கிரேடட் சர்வேலன்ஸ் மெஷர் அப்படிங்கிறது என்னன்னா கம்பெனிக்கு ஃபண்டமெண்டலாகவே மைனஸில் இருக்கும், மோசமான நிதி நிலைமை இருக்கும், ஆனால் ஷேர் ப்ரைஸ் மட்டும் மேல் நோக்கி வளர்ந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து முக்கியமாக சொல்கிற பம்ப் அண்ட் டம்ப் மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துவாங்க. எந்த விதமான போனஸ் இருக்காது, அலர்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனாலும் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து மேல் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுது GSM மாதிரியான சர்வேலன்ஸை இவங்க எனேபிள் பண்ணுவாங்க. GSM எனேபிள் பண்ணாங்கன்னா அந்த கேஸில் என்னென்னலாம் நடக்குங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே மட்டும் கட் ஆகாது. இதில் என்ன நடக்கும்னா சில நேரத்தில் ட்ரேடிங்கே கட் ஆகிடும். ட்ரேடிங்கே நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் தான் பண்ண முடியும், வாரத்துக்கு ஒரு நாள் தான் பண்ண முடியும், இல்லை ஒரு மணி நேரம் தான் பண்ண முடியும். ஏதோ ஒரு விஷயத்தை வந்து லாக் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணி ஏதாவது சம்பவங்கள் நடந்ததுன்னா இதுக்கெல்லாம் பெனால்ட்டிலாம் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை ட்ரேட் பண்ணி அதை ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பெனால்ட்டியும் கூட வரும். இதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இந்த GSMங்கிறது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குக்கு தான் வரும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து மோசடி பண்ணக்கூடியவங்க இந்த ஆப்ரேட்டர் இவங்கெல்லாம் செயல்படுவாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான். பட் அதை தாண்டியுமே வந்து சில நேரங்களில் பம்ப் அண்ட் டம்ப் நடந்துருது. எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ப்ரைஸ் ஏறினா தானே பிரச்சனை. 1:1 போனஸ், 10:1 போனஸ், 5:1 போனஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ண முடியும், ப்ரைஸை வந்து நீங்கள் ஏற்ற முடியும். இதுதான் வந்து நிறைய பேர் செய்கிறாங்க. இந்த தவிர செய்யணும்னா கம்பெனியும் அதுக்கு துணை போகணும். கம்பெனியும் அதுக்கு துணை போனால் மட்டும்தான் நீங்கள் போனஸை டிக்ளேர் பண்ண முடியும். போனஸை டிக்ளேர் பண்ணி வச்சு ஒரு சாதாரண ஒன்றுமே இல்லாத கம்பெனியை கூட நீங்கள் மேலே கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த கம்பெனி எடுத்து பார்க்கலாம். எந்த கம்பெனி? ஸ்வான் டிஃபென்ஸ் கம்பெனி எடுத்து பார்க்கலாம். 38 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 2400 ரூபாய் வரைக்கும் பம்ப் அண்ட் டம்பில் பம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்களே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதெல்லாம் லாக் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. பட் இது வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லாமல் போயிடுச்சு. எனிவே இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ASM GSMனு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ இந்த BEL வந்து எந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த BEL வந்து இந்த 2 விஷயத்துக்குள்ளுமே லிஸ்ட் ஆகவில்லை.
புரியுதா? லிஸ்ட் ஆகவில்லை. ஆனாலும் இது ஏன் சர்வேலன்ஸ்ன்னு சொல்றோம்னா, ஒருவேளை மக்கள் பார்க்குறவங்க சொல்றாங்கன்னா, மேபி 2 விதமான காரணங்கள் இருக்கும். முதல் காரணம், இந்த கம்பெனியோட ஆர்டர் போய் பாருங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 74,000 கோடிக்கு வந்து ஆர்டர் வச்சிருக்காங்க. நான் இப்பவே சொன்னேன் உங்களுக்கு, இயர் ஆன் இயர் அவங்க வந்து 16%, 20% வரைக்கும் குரோத் நகர்ந்து வந்துட்டு இருக்காங்க. போன வருஷமும் நல்ல குரோத் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான கம்பெனிக்கு வந்து பி வந்து அதிகமா இருக்க சான்ஸ் இருக்கு. அப்ப இந்த பி ஒரு ரீசன். 50 பிக்கு மேல போனாலே செபி வந்து இந்த அலர்ட்டை கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டே வந்து தன்னுடைய இன்வெஸ்டருக்கு ஒரு அலர்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பி வந்து அதிகமா இருக்கு, தெரியுமா உங்களுக்குன்னு. அப்படி இருந்துச்சுன்னா வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. அதை தாண்டி வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம், எல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு அலர்ட், ஒரு லேமனுக்கு ஒரு அலர்ட் கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா, ஒரு புரோக்கிங் ஹவுஸ்க்கு இருக்கு. அந்த அலர்ட் தான் உங்களுக்கு இப்போ வருதே தவிர, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த 2 லிஸ்ட் சொன்ன ஏஎஸ்எம் ஜிஎஸ்எம் லிஸ்ட்ல பிஎல் கிடையாது. அடுத்தது இவங்க எடுத்திருக்கிற ஆர்டர் புக்ல இது சம்பந்தமான சில நியூஸ்லாம் வரும் பொழுது, இவங்களுக்கு என்ன மாதிரியான ஆர்டர் புக் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்வேலன்ஸ் கேமராஸ், சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ரேடார், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டர் எடுத்திருக்காங்க. அந்த ஆர்டர் எடுக்கும்போது உங்களுக்கு சில நேரங்கள் இப்படி கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது ஹைடெக் சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ், அதுக்கு ஆர்டர் எடுத்திருக்காங்க. அப்படின்னா நீங்க என்ன நினைக்கலாம், ஒருவேளை இதை சரியா படிக்காதவங்க இது சர்வைலன்ஸ் போல, நம்ம கூட பாருங்க பாப்அப்லாம் வருது அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இவங்க எடுத்திருக்கிறது வந்து சர்வேலன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட். இன்னைக்கு டிஃபென்ஸுக்கு இவங்க பெரிய அளவில் டிஃபென்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ராடார் மாதிரியான சிசிடிவி, ஹைடெக் சிசிடிவி கேமராஸ், இதெல்லாம் தான் இவங்க வந்து அடுத்த ஆர்டராக எடுத்திருக்கிறதுனால இவங்களுடைய ஆர்டர் புக்கில் சர்வேலன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கே தவிர இவங்க வந்து சர்வேலன்ஸ்க்கு கீழே இல்லை. மேபி டிஃபென்ஸில் இருக்கிற எந்த கம்பெனியாக இருந்தாலும் டிஃபால்ட்டாகவே ஒரு சர்வேலன்ஸில் இருப்பாங்க. அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. அது வந்து ஒன்லி ஃபார் தி ப்ராசஸ். ஆனால் இதை யூஸ் பண்ணி இந்த எக்யூப்மெண்ட் வந்து இப்போ சைனாலேருந்து வருது, ஒரு ஃபேக் ப்ராடக்ட், அதை நம்மளுடைய ப்ராடக்ட்டில் காம்போனண்ட்டில் சேர்த்துட்டோம்னு வச்சுக்கலாம். அப்போ சைனாவால் இதை ஆக்சஸ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி எதுவும் தவறுகள் நடந்துடக்கூடாதுங்கிற குறைந்தபட்ச ஃபேக்ட்ரி பேஸ்டு சர்வேலன்ஸ் எப்பவுமே இருக்கும். அது எல்லா டிஃபென்ஸ் கம்பெனிக்கும் உண்டு. பட் இந்த ஸ்டாக்குக்கு வாங்குறதுக்கு எந்த சர்வேலன்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி நோ. நீங்களே போய் பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது சர்வேலன்ஸ் இருந்தால் இன்ட்ராடே வேலை செய்யாது. இன்ட்ராடே ஒர்க் ஆகுது அப்படின்னாலே, எம்டிஎஃப் ஒர்க் ஆகுது அப்படின்னாலே, அந்த எனேபிள்டாக இருக்குன்னாலே இதுக்கு வந்து எந்த விதமான சர்வேலன்ஸும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எந்த ஒரு நியூஸ் நமக்கு வந்து கிடைச்சாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை போய் பாருங்க, டீட்டெயிலாக படிங்க. ஸோ தட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் செக்யூர்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சர்வேலன்ஸ் நியூஸை கேட்டுட்டே ஒரு சிலர் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, தன்னோட ஸ்டாக்கை பூரா வித்துட்டு அதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. அது மாதிரிலாம் ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. 74,000 கோடி ஆர்டர் புக்குங்கிறதுலாம் இட்ஸ் நாட் அ ஸ்மால் மணி, புரியுதுங்களா? அது கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து அடுத்தடுத்த சப்சிக்வெண்ட் இயர்ஸில் அதை க்ளோஸும் பண்ணுவாங்க. அவங்களோட ROI பார்த்தீங்கன்னா 26%க்கு மேலே இருக்குது. அப்போ இதை தாண்டி நீங்கள் என்ன புரிஞ்சுக்க விரும்புறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ அவசரப்படாதீங்க. ஃபர்தர் கன்சிடரேஷன் இன்னமும் கூட BEL வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு, நல்ல ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்காக தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட சைஸு, இது வந்து ஒரு பெரிய கம்பெனி. சும்மா விளையாட்டெல்லாம் சொல்லலாம், PSU செக்டரில் நவரத்னா கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனி. அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஃபர்தராக மூவ் பண்ண பிளான் பண்ணுங்கள். ஸோ நேத்திக்கு இண்டக்ஷன் நடந்து கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண பல பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 37-38 பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஹவ் டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய கிளாஸ், கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே அந்த கிளாஸ் போச்சு. நீட்டாக முடிச்சிருப்போம். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனரிஸ்லாம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது ஃபர்தராக ஜாயின் பண்ணாமல் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் இமீடியட்டாக ஜாயின் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கிறேன். கம்யூனிட்டிங்கிறது வந்து மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி இன்வெஸ்டர்ஸ். அதாவது பைசா மாஸ்டர் கம்யூனிட்டின்னு இல்லை, ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறோம் அப்படின்னாலே ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில் நம்ம இருக்கணும். அப்போ தான் நமக்கு அப்டேட்டட் டேட்டா வந்துட்டு இருக்கோம், இதெல்லாம் வரணும். அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை நம்ம உருவாக்கணும் இல்லையா? எனிவே, ஸோ ஃபர்தராக ஜாயின் பண்ண விரும்புகிறோம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்த விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க இல்லையா? ரைட், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.